Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் ஸ்டைலில் எக் தம் பிரியாணி. ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 4 முட்டை நான் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 மிளகு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹோம்மேட் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யோட ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட லவங்கம் இருந்துச்சுன்னா ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 70% குக் ஆனால் போதும். நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதை லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் 2 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக ஹைதராபாத் தம் பிரியாணினா என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி கூட கோல்டன் ப்ரௌன் கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே ரைஸில் சேர்த்தனால நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலா சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நான் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். என்னோட தயிர் புளிக்காதனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை 2ஆக கட் பண்ணி இந்த மசாலாலாம் நான் சேர்க்க போகிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதில் குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ரைஸும் ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகிடுக்கு, ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த எக்கை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் லேயர் பண்ணிடலாம். குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதுக்கு மேலே லேயரில் போட்டுருங்க. ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே லேயராகவே போட்டுட்டேன். இன்கேஸ் நீங்கள் நிறையா பண்ணுறீங்கன்னா மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் லேயர் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து மேலே கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி மசாலாவில் வேக வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முழு முட்டையாகவே நீங்கள் லைட்டாக ஸ்லிட் போட்டு அதில் கூட வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை மேலே கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நான் தம் போட போகிறேன்னா, ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நான் வந்து குக் பண்ணேன். ஸோ என்னோடய ரைஸ் கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ தம் போடும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரெஷர் எதுவுமே வெளியே ரிலீஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் தம் போடுங்க. என்னோடய லெட்டில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்காது, அதனால் என்னோடய ப்ரெஷர் வெளியே போகாதனால எனக்கு ஒரு 20 நிமிஷத்தில் நல்ல தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தம் போடலாம். நல்ல யம்மியான ஹைதராபாத் ஸ்டைல் எக் தம் பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கூட நீங்கள் ரைத்தா, மிர்ச்சிக்காய் சலான், இல்லைனா வந்து கத்திரிக்காய் பச்சடி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.